ஐ சிட்டுக்குருவி ரொம்ப அழகா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அக்கா கிட்ட காட்டலாம். அக்கா அக்கா சிட்டுக்குருவி எடுத்து வந்திருக்கேன். அட சிட்டுக்குருவியா? உனக்கு எங்க இசை கிடைச்சது? தெரியலக்கா, மேல இருந்து கீழ விழுந்திருக்கோம். ஐசக் குடுப்பா, அது நான் வளர்க்குறேன். தரமாட்டேன், நான் வளர்க்க போறேன். நீயே ஒரு குழந்தை, நீ அந்த குட்டி குழந்தைய வளர்க்க போறியா? ஒழுங்கு மரியாதை என்கிட்ட குடுறா. மோனிகா, ஐசக் கிட்ட என்னமா கேட்டுட்டு இருக்க? அங்க பாருண்ணா, அவன் கையில எவ்வளவு அழகான சிட்டுக்குருவி வச்சிட்டு இருக்கான்னுட்டு. அட ஆமா, ஏதுமா அவனுக்கு இந்த சிட்டுக்குருவி? மோனிகா, அங்க பாருமா, நம்ம வீட்டுல சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்கு. அதுல இருந்து தான் அவன் எடுத்துக்கணும். வா வா, நம்மளும் ஒண்ணு எடுத்துக்கலாம். என்னன்னா அங்க ஏதாவது இருக்கா? இருக்கு மோனிகா, ஒரு குருவி இருக்கு. இரு இரு, அதை எடுக்கிறேன். எடுத்துட்டேன். ஏய், ஏன் கத்துற? அமைதியாரு. நான் தானே, எதுக்கு இப்படி பயப்படுற? மோனிகா, இங்க பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ணா புடிச்சிட்டியானா? குடுனா குடுனா. என்னது, உன்கிட்ட கொடுக்கணுமா? இத நான் வளர்க்க போறேன். இல்ல, நான் தான் வளர்ப்பேன். ஏய், ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? கையில என்ன சிட்டுக்குருவி வச்சிருக்கீங்க? இது எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு? அம்மா, இங்க மேல சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்குமா, அண்ணதாமா அதுல இருந்து எடுத்தான். ஏய், உனக்கு வேற வேலை இல்லையா? சிட்டுக்குருவியை கூண்ட கழிச்சு சிட்டுக்குருவி எடுத்திருக்க. முதல்ல எடுத்துன்னு போய் அதை அங்கேயே வை. அம்மா அம்மா, இல்லம்மா, நான் அதை வளர்க்க போறேம்மா. ஆமா, பெரிய ஆள் ஆயிட்ட சிட்டுக்குருவி வளர்க்கறதுக்கு. ஐசே, அது அண்ணன் கிட்ட கொடுத்துருப்பா. சரிம்மா. அண்ணா இந்தா. வச்சிட்டமா. கைதான் ரொம்ப அழுக்கா இருக்கு. அழுக்காதான் ஆகும். போ, போய் குளி போ. என்னது, குளிக்கிறதா? இல்ல இல்ல அம்மா, இன்னைக்கு குளிக்கல, நான் நாளைக்கு குளிக்கிறேன். நாளைக்குன்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு குளிச்சு. அதெல்லாம் முடியாது. போய் குளி போ. என்னம்மா என்னையே குளிக்க சொல்றீங்க? ஐசக்கு அவனும் தான் ஒரு வாரம் ஆச்சு குளிச்சு. மோனிகா இவளும் தான் குளிக்கவே இல்லை ரொம்ப நாளா. இவங்களெல்லாம் குளிக்க சொல்லுங்க. இப்ப உங்க 3 பேரை தரன்னு இழுத்துன்னு போறேன் பாரு. இல்லைன்னா போய் குளிக்கிறீங்களா என்ன நீங்க? என்னது, குளிக்கிறதா? ஆளோடா சாமி. ஏய், நில்லு ஐசக், எங்க போற? ஐசக், அங்க சோமா கதியில என்ன ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வா. அம்மா இருமா, தம்பிய சோபா கடையில இருந்து நான் இழுத்துட்டு வரேன். ஐசக், ஒழுங்கு மரியாதையா இருந்து வெளியே வா. டே ஐசக், ஒழுங்கு மரியாதையா இருந்து வெளியே வந்துரு. உனக்கு நம்ம அம்மாவை பத்தி தெரியும். உன்னை அப்படியே விட்டுருவோம் நினைச்சா? வாடா வெளியே. தோ பாருங்கம்மா, தம்பிய புடிச்சிட்டேன். மாட்டினியா? அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? இரு, நல்ல சோப்பை போட்டு பரன்னு தேய்ச்சி உன்னை குளிப்பாடுறேன். அண்ணா, வசமா மாட்டிக்கிட்டான் பாத்தியா? எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாரு சார். சரி வா மோனிகா, அம்மா அவனை எப்படி குளிப்பாடுறாங்கன்னு போய் பார்க்கலாம். எவ்வளவு நாளா குளினா குளிக்காம தெரிஞ்சிட்டு இருந்த. இன்னைக்கு நல்ல சோப்பை போட்டு உன்னை குளிப்பாடுறதே சரி. இங்க இருந்து என்ன என் மூஞ்ச பாக்குறீங்க? போங்க போய் குளிங்க. அம்மா நாங்க குளிக்கல. இந்த நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறது? அம்மா இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். மோனிகா இரு, நானும் வரேன். சோப்பேறி பையில நீ எங்க போற? நில்லு. பிரபு. ஹாய் மோனிகா. ஹாய் சரா, நீயா? மோனிகா வரியா? நம்ம போய் விளையாடலாம். என்னது, இவ்ளோ காலையில கேமா? ஐயோ, அம்மாக்கு தெரிஞ்சா செமையா போட்டு அடிப்பாங்க. மோனிகா, இங்க இருந்தா அம்மா நம்மள கண்டிப்பா குளிக்க வச்சிருவாங்க. அதுக்கு பதில் வா, நம்ம கேம் விளையாட போயிடலாம். ஆமாண்ணே, நல்ல ஐடியா தான். வா வா போலாம். பிரபு, மோனிகா நில்லுங்க. ஓகரி பசங்க எப்படி ஓடுதுங்க பாரு. என் கையில மாட்டாதே போறீங்க. மாட்டும் போது பாரு, மூஞ்சில நல்ல சோப்பை போட்டு தேய்ச்சி விடுறேன். ஹாய் மோனிகா, இங்க பாரு. ஹே தியா, என்னது உன் கையில? மோனிகா, இதெல்லாம் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு. அப்படியே வச்சுட்டேன். இப்ப நீ நானே வெடிக்கலாமா? தியா, பட்டாசெல்லாம் அப்புறம் வெடிக்கலாம். முதல்ல நான் உனக்கு டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறேன். நான் நிறைய டிராயிங்ஸ் பண்ணிருக்கேன். வா. சரி நான் இதை அங்க வச்சுட்டு வரேன்.
வாரியா உள்ள போலாம். அட பட்டாசு இப்ப ஏது? ஒருவேளை அம்மா வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வெடிச்சிட வேண்டியதுதான். அண்ணா என்ன பண்ற? ஏய் மோனிகா, அம்மா பட்டாசு வாங்கினாங்க போல இருக்கு. எல்லா பட்டாசையும் வெடிச்சிட்டேன். செம ஜாலி. ஆமா, நீ எங்க போயிருந்த? அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்ட? அது நம்ம பட்டாசு இல்ல, அது தியாது. போச்சு போ. தியோட எல்லா பட்டாசையும் வெடிச்சிட்டியா? அவ்வளவுதான். என்னது, தியாவோட பட்டாசா? ஐயோ, நம்ம வேற எல்லா பட்டாசையும் வெடிச்சிட்டோமே. அப்போ எனக்கும் தியாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுமா? என்ன பண்றது? ஐடியா. தியா, என்கிட்ட ஒரு மேஜிக் பட்டன் இருக்கு. அதை நான் உனக்கு காட்டுறேன். என்னது மேஜிக் பட்டனா? அது என்ன பண்ணும்? இங்க பாரு தியா, இதுதான் அந்த மேஜிக் பட்டன். இதை அமுக்கணும்னா நம்ம மறைஞ்சு போயிடுவோம். ஹை, மறைஞ்சு போயிடுவோமா? அப்பனா சூப்பரா இருக்கும்ல. மறைஞ்சு போயிடுவோமா? ஹை, நமக்கு அது கிடைச்சதுன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் போய் நமக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடலாம். இந்த தியா, ட்ரை பண்ணி பாரு. முதல்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேனா? ஹை, உண்மைதான் போல இருக்கு பிரபு. மோனிகாவை காணுமே. ஏ அண்ணா, ஏ தியா, ஐயோ உங்க யாரு கண்ணுக்கும் நான் தெரியலையா? நான் இங்கதான் நிக்கிறேன். தியா, நான் சொன்னேன்ல இது மேஜிக் பட்டன்ட்டு. இப்போ வா, நம்ம ட்ரை பண்ணலாம்னா? ஏ தியா, ஏ அண்ணா, நான் ஒண்ணும் மறைஞ்சு போல, நான் குட்டி ஆயிட்டேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அமுக்கலாம். டேய் அண்ணா, ட்ரை பண்ணாதடா. நீ மறைஞ்சு போக மாட்டே, குட்டி ஆயிடுவ. ஐயோ, ரிமோட்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒர்க் ஆகல. அட கடவுளே, இந்த பட்டனை நான் பிரஸ் பண்ணும்போது அது வேலை செய்யாம போயிருக்கலாம். இப்படி பிரஸ் பண்ணி குட்டியாயி நிக்கிறேன். திருப்பி எப்படி பழையபடி வர்றதுன்னே தெரியல. சரி வா, நம்ம வெளியே போய் விளையாடலாம். ஏய், என்னை விட்டு போகாதீங்க. நில்லுங்க, நான் இங்கதான் இருக்கேன். ஆசைப்பட்டது தப்பா போச்சே.